ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பரான ஒரு நெக் மாடல் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அந்த ப்ளவுஸில் உள்ள டிசைனிங்கை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வச்சு இந்த ப்ளவுஸ் தைக்க போகிறோம். இந்த நெக் மாடல் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நெக் மாடல் தைக்கிறதுக்கு அந்த சாரியோட பார்டர் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த சிவப்பு கலர் சாரியில் இந்த டிசைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பச்சை கலரு, நீல கலர், இந்த டிசைன் எல்லாமே அந்த சாரியில் உள்ள பீஸ் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த பார்டரை எடுத்து இந்த சாரியோட பார்டரை எடுத்து 1 இன்ச்சு அகலத்தில் கழுத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம பீஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த ப்ளவுஸுக்கு முன் கப் ஷேப்பு எல்லாமே நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ பின் துண்டு தான் தைக்கணும். பின் கழுத்து மாடல் நெக்குக்கு பாருங்கள், ஒரு ஷோல்டர் ஆம்கோல் அளவு சைடில் ஒரு டிசைன் வைக்கணும். அந்த டிசைன் வைக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீஸையும் லைனிங் துணியும் சேர்த்து நீட்டாக ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடலாம். பாருங்கள், பின் துண்டு இப்போ 3 துண்டாக நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம். ஷோல்டர் ஆம்கோல் பகுதி ஒரு பீஸு, அடுத்தது சென்டர் பீஸ் ஒன்று, அப்படி மொத்தம் 3 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். 2 ஷோல்டர் பகுதியும் தனித்தனியாக தான் கட் பண்ணி அதில் தான் டிசைன் வைக்கணும். பாருங்கள், இந்த துணியும் லைனிங் துணியை சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த கழுத்துக்கு நம்ம கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. இப்போ இந்த பார்டர் இருக்கிறத 1 இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பார்டரை ஒரு சிங்கிள் மடக்கி எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த 1 இன்ச்சு பார்டரை நம்ம லைட்டாக சிங்கிள் மடக்கி உள்பகுதியை திருப்பி விட்டு அதை எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த தையல் போட்ட பார்டரு அந்த துணியை எடுத்து கழுத்தோட பின்பகுதியில் இந்த டிசைன் இருக்குது ஒரு பீஸில், இந்த டிசைனுக்கு மேலே வச்சு தைச்சி, அதுவும் உள்பகுதியில் வச்சு தைச்சி திருப்பி முன்பகுதிக்கு எடுக்கணும். பாருங்கள், இந்த கழுத்துக்கு நம்ம ஸ்டார் நெக் தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த சாரியில் மஞ்சள் கலரு, சிவப்பு, நீலம் 3 கலர் இருந்து, ஆனால் நம்ம இப்போ 2 கலர் தான் இந்த சாரியோட அட்டாச் பண்ண போகிறோம். அடுத்த பீஸு ஒரு 1 இன்ச்சு கட் பண்ண அந்த பீஸை எடுத்து நேராக தையல் போட்டு டேனிங் வரக்கூடிய இடத்துல டேன் பண்ணி நீட்டாக திருப்பி எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், ஃபஸ்ட்டில் ஒரு பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ 2வது பீஸ் ஜாயின் பண்ணுறோம். 2வது பீஸும் பாருங்கள் க்ரீன் கலரில் ஜாயின் பண்ணுறோம். இந்த ப்ளூ கலர் லைட்டாக இருக்கிறதுனால உள்பகுதியில் மடக்கி விட்டு, ஆனால் 3 பீஸுமே நம்ம ஜாயின் பண்ணுற இந்த 3 பீஸுமே ஒரே அளவில் தான் நம்ம 1 இன்ச்சு அளவில் தான் கட் பண்ணியிருக்கோம். மடக்கி தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அந்த டிசைன் போடுறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள், அடுத்ததும் க்ரீன் கலரு நம்ம வைக்கல, 3வது மஞ்சள் கலர் டிசைன் தான் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் மஞ்சள் கலர், 2வது பச்சை கலரு, 3வது ஒரு ஸ்டெப் வைக்கிறது மஞ்சள் கலரில் தான் வைக்க போகிறோம். இந்த மாதிரி நெக்கு போடும்போது சூப்பராக இருக்கும். இது ஒரு காட்டன் சாரிக்குள்ள ப்ளவுஸ் தான். பாருங்கள், நீட்டாக நம்ம ப்ளீட் வைக்கிறக்கூடிய இடத்துல ஒரு சிங்கிள் ப்ளீட் வச்சு திருப்பி எடுத்துட வேண்டியதான். அடுத்தது 3வது ஸ்டெப்பு டிசைன் வைக்க போகிறோம். இது மஞ்சள் கலரில் தான் இந்த டிசைன் வைக்கணும். இந்த மஞ்சள் கலர் துணி 1 இன்ச்சு அகலத்தில் எடுத்திருக்கோம். இந்த துணியை எடுத்து நீட்டாக எட்ஜில் ஒரு சிங்கிள் மடக்கிட்டு நீட்டாக மேலே வச்சு ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு எந்த டிசைன் வச்சோமோ அதே டிசைனில் தான் நம்ம இந்த 3 பீஸுமே ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ மறுபக்கமும் ஒரு தையல் போட்டுடலாம். இது நேர் பீஸ் தைக்கிறதுனால நம்ம 2 தையல் போடணும். நம்ம ஜாயின் பண்ணி டிசைன் வைக்கிற பீஸோட 2 பக்கமும் ஒரு தையல் போட்டு நீட்டாக தைச்சி முடிச்சிடலாம். இந்த டிசைன் தைக்கும்போது நம்ம எந்த துணியும் இழுத்து எதுவுமே தைக்கக்கூடாது. நேர் துணி நேராகவே இருக்குது, ப்ளீட் எதுவும் இதில் இல்லை. பாருங்கள், சூப்பரான டிசைன். பின் கழுத்து சென்டர் பீஸ் நம்ம நீட்டாக டிசைனிங் வச்சு முடிச்சாச்சு. அடுத்ததாக முன் துண்டில் பின் கழுத்து பீஸை ஜாயின் பண்ணிவிடுவோம்.
இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது கழுத்து பகுதியில் 1/4 இன்ச்சும் 1 குவாடம், ஷோல்டர் பகுதியில் 1/2 இன்ச்சு இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கிராஸாக ஜாயின் பண்ணும்போது ஷோல்டர் கழுத்து அடுத்ததாக பாருங்கள் ஷோல்டரில் போகாது. ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு இப்போ நம்ம ஜாயின் பண்ணோட உள் பகுதி இந்த லைனிங் கழுத்தில் இருந்து அந்த பீஸ் நம்ம இந்த டிசைனிங்கை வைக்க போகிறோம். பார்டரை ஏற்கனவே நம்ம கட் பண்ணி டிசைன் வச்சாச்சு. பேக் பீஸ் ஒன்று அந்த பார்டரை முன் கழுத்து நீட்டாக ஜாயின் பண்ண தொடங்கி பார்டர் வைக்க பாருங்கள். முன் துண்டு கூடால பின் துண்டு ஷோல்டர் பீஸை நம்ம இப்போ ஜாயின் பண்ணி மொத்தமே கொஞ்சம் பார்டர் தான் அந்த சாரியில் இருந்ததுனால ஒரு பகுதியை ஜாயின் பண்ணி அதை மறைச்சி எடுத்து முன்பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நம்ம க்ரீன் கலர் பார்டர் தான் இந்த கழுத்துக்கு ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ண பீஸை அடுத்தது முன் பக்கத்துக்கு திருப்பி எடுத்து சூப்பரான க்ரீன் கலர் டிசைன் வச்சுருக்கோம். ஜாயின் பண்ணுறது நேர் பீஸாக இருந்தாலும் அந்த வளைவு பகுதியில் நீட்டாக வளைஞ்சி வருது. இப்போ ஒரு பக்கத்தில் உள்ள அந்த டிசைனிங்கை பேக் நெக்குள்ள டிசைன் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஜாயின் பண்ண அந்த பீஸை நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணி டிசைனிங் வச்சுருக்கிற அந்த சென்டர் பீஸுக்கு மேலே வச்சு நீட்டாக அளவெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு வச்சு ஜாயின் பண்ணால் போதும். பாருங்கள், கரெக்டாக கழுத்தோட இறக்கம் இந்த ப்ளவுஸுக்கு 9 இன்ச்சு. இந்த 9 இன்ச்சு வரக்கூடிய இடத்துல நம்ம அந்த சென்டர் பகுதியை கரெக்டாக ஜாயின் பண்ணி நீட்டாக 2 தையல் நம்ம போட்டுக்கிடலாம். பாருங்கள், எல்லாமே இந்த பார்டரில் கரெக்டாக வரும்படி தான் நம்ம தையல் போட்டிருக்கோம். பாருங்கள், பேக்கில் மஞ்சள் கலர் பச்சை மஞ்சள், அதனால் மஞ்சள் வந்து வரக்கூடிய இடத்துல நம்ம பச்சை கலர் பீஸ் வரும்படியாக ஜாயின் பண்ணி நீட்டான ஒரு நெக் டிசைன் நம்ம இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், கரெக்டாக அந்த 9 இன்ச்சு கழுத்து இறக்கம் வரக்கூடிய இடத்துல நீட்டாக ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த ப்ளவுஸோட இறக்கமும் குறைஞ்சிடக்கூடாது. நம்ம எப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கே நீட்டாக தைச்சி முடிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி இந்த நெக் மாடல் தைச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நீங்களும் இந்த ரொம்ப ஈஸியான இந்த மெத்தடில் நம்மகிட்ட இருக்கிற துணியை வச்சு எப்படி தைக்க முடியும் அப்படிங்கிற மாடல் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மாடல் தான் என்கிட்ட இந்த ப்ளவுஸ் தைக்க தந்தவங்க கேட்டாங்க, அதனால தான் நான் அந்த மாடல். எனக்கு இந்த பார்டர் வந்து நம்ம கொஞ்சம் அளவு கூடுதலாக எடுத்துருக்கலாம், ஆனால் போதுமான துணி இல்லாததுனால தான் நான் 1 இன்ச்சு அகலத்தில் இந்த பார்டர் பீஸை கரெக்டாக கட் பண்ணி எடுத்து இந்த மாடல் வந்து தைச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ரொம்ப ஈஸியான மாடலாக தைச்சி பாருங்கள். அடுத்தது உடம்பெல்லாம் பொறுத்தின பிறகும் இந்த ப்ளவுஸோட மாடல் இப்படி தான் இருந்து நீங்களும் இதே மாதிரி தைச்சிருக்கிறீங்களா? இந்த ப்ளவுஸு நான் தைச்சிருக்கிற மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் மறக்காமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் இது. பாருங்கள், இந்த சாரியில் இருக்கிற கலர் எல்லாமே நம்ம இந்த ப்ளவுஸ்லேயும் அட்டாச்சு பண்ணி நீட்டாக தைச்சி முடிச்சிருக்கோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸு மொத்தத்துலேயே கிராஸ் பீஸ் கட்டிங்கில் தான் முன் துண்டு நம்ம தைச்சிருக்கோம். பின் துண்டு வந்து 3 பீஸாக எடுத்து கட் பண்ணி தைச்சிருக்கோம். அந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.